ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், உங்ககிட்ட பேசிட்டு இருக்கிறது நான் உங்கள் சிவா. பி லேண்ட் தமிழா. ஃப்ரெண்ட்ஸ், லேர்ன் ஃப்ரம் யுவர் ஃபெயிலியர்ஸ். நண்பர்களே, உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கிற பொண்ணான நேரத்தை வீணாக்குறீங்களா? ரொம்ப நேரம் மொபைல் பார்ப்பீங்களா? ஆன்லைன் கேம் விளையாடுவீங்களா? நேரத்தோட அருமை உங்களுக்கு தெரியுமா? இப்போ சொல்ல போகிற ஒரு குட்டி கதையை முழுசாக கேட்டிங்கன்னா, நேரம் அப்படிங்கிறது நம்ம வாழ்க்கையில் எவ்வளோ முக்கியமான ஒன்று அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுப்பீங்க. இந்த மாதிரி பொழுதுபோக்குகள் நம்ம வாழ்க்கைக்கு எந்த வகையிலும் பலனளிக்காது அப்படின்னு தெரிஞ்சுப்பீங்க. இன்னைக்கு நாம பார்க்க இருக்கிற இந்த கதை உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதா இருக்க போகுது. வாங்க பார்க்கலாம். ஒரு சின்ன பையன் கடற்கரை ஓரத்துல ரொம்ப நேரமா அழுதுட்டு ரொம்ப சோகமா உட்காந்துட்டு இருக்கான். அந்த பக்கமா ஒரு பெரியவர், ஏன் தம்பி, ஏன் இவ்வளவு சோகமா இருக்கிற? உனக்கு இந்த வயசுல என்ன கஷ்டம் அப்படி? ஏன் இவ்வளவு கவலையா இருக்கிற அப்படின்னு கேட்குறாரு. அதுக்கு அந்த சின்ன பையன், ஐயா, எங்க வீட்டில் நானும் எங்க அம்மாவும் மட்டும்தான். நான் சின்ன வயசா இருக்கும்போதே எங்க அப்பா இறந்துட்டாங்க. அதனால என்னோட குடும்பத்து பொருளாதார நிலைமை ரொம்ப மோசமா இருக்குது. ஒருவேளை சாப்பாட்டுக்கு கூட நாங்கள் ரொம்ப கஷ்டப்படுறோம். நான் என் வாழ்க்கையில் எப்படி முன்னேற போகிறேன், அம்மாவை எப்படி காப்பாற்ற போகிறேன் அப்படின்னு சொல்லி ரொம்ப சங்கடமாக இருக்குங்க ஐயா, ரொம்ப கஷ்டமாக இருக்குங்க ஐயா அப்படின்னு சொல்கிறான். இதை கேட்ட அந்த பெரியவருக்கு இவன் மேலே ஒரு இறக்கம் வருது. நம்மளால் முடிஞ்ச உதவியை இந்த சின்ன பையனுக்கு பண்ணணும் அப்படின்னு சொல்லி, தம்பி நீ கவலைப்படாத, உனக்கு நான் உதவி பண்ணுறேன். என்கிட்ட ரொம்ப தங்க காசுகள் இருக்குது. அந்த தங்க காசுகளில் தினமும் இதே கடற்கரையில் 24 தங்க காசுகளை நான் உனக்கு கொடுக்குறேன். ஒவ்வொரு நாள் காலையிலையும் இதே கடற்கரையில் வந்து நீ வாங்கிக்கோ அப்படின்னு சொல்கிறாரு. இதை கேட்ட அந்த சின்ன பையனுக்கு ரொம்ப சந்தோஷம். ஐயா, ரொம்ப ரொம்ப நன்றிங்க ஐயா அப்படின்னு சொல்லிட்டு அன்னைக்கு உண்டான அந்த 24 தங்க காசையும் வாங்கிக்கிட்டு வீட்டை நோக்கி கிளம்புறான். வீட்டுக்கு போகிற வழியிலேயே ஓரத்தில் பார்த்தீங்கன்னா நிறைய கடைகள் இருக்குது. பேக்கரி கடை, துணி கடை, சாப்பாட்டு கடை, இந்த மாதிரி நிறைய கடைகள் இருக்குது. அதையும் பார்க்குறான். உடனே அங்கே உள்ள ஹோட்டல் எல்லா இடத்துக்கும் சுற்றி பார்க்குறான். அவனுக்கு தேவையான உணவுகளை வாங்கி சாப்பிட்றான். அவனுக்கு தேவையான ட்ரெஸ்ஸு, பொருள் எல்லாத்தையுமே வாங்கி அன்னைக்கு உண்டான அந்த அந்த முதியவர் கொடுத்த, அந்த பெரியவர் கொடுத்த 24 பொற்காசுகளையும் தங்க காசுகளையும் செலவழிச்சிட்டு ரொம்ப சந்தோஷமாக வீட்டுக்கு போகிறான். அதே மாதிரி மறுநாள் வர்றான். அதே பெரியவர்கிட்ட அதே 24 தங்க காசுகளை வாங்குறான். மறுபடியும் நிறைய பொருட்களை வாங்கினான். ஜாலியாக அதே மாதிரி எல்லாத்தையும் க்ளோஸ் பண்ணான். வீட்டுக்கு கிளம்பிட்டான். இதே மாதிரி திரும்ப திரும்ப பண்ணிகிட்டு இருக்கான். அவங்க அம்மா இதை பார்த்துட்டு, இவ்வளோ செலவு பண்ணுறியே, இவ்வளோ பொருள் வாங்குறியே, உனக்கு பைசா யார் தந்தா? இதுக்கு உண்டான பொருளாதாரம் உனக்கு எங்கேருந்து வந்துச்சு? திருடுனியா அப்படின்னு கேட்டான். அதுக்கு அந்த சின்ன பையன் சொல்கிறான், கடற்கரையில் இந்த மாதிரி ஒரு முதியவர் வந்தார். இந்த மாதிரி நான் கஷ்டத்தை சொன்னேன். அதுக்கு அவர் ஒவ்வொரு நாளைக்கும் எனக்கு கடற்கரையில் காலையில் 24 தங்க காசு கொடுப்பாரு அப்படின்னு அவர் சொல்லியிருக்கிறாரு. அதை வாங்கித்தாம்மா நான் செலவு பண்ணுறேன். நான் வேறு எதுவும் தவறான வழியில் நான் போகலை அப்படின்னு சொல்கிறான். இதை கேட்ட அவங்க அம்மாவுக்கு ரொம்ப சந்தோஷமாயிடுது. அந்த சின்ன பையன்கிட்ட அவங்க அம்மா, அந்த பெரியவர் நமக்கு கடவுள் மாதிரி, கடவுள் தான் அவர் மூலியமாக நமக்கு உதவி பண்ணுறாரு. தயவு செஞ்சு நீ உனக்கு கொடுக்குற அந்த 24 தங்க காசுகள் முழுசையும் நீ செலவழிச்சிட்டு வந்துடாத. ஏன்னா நம்ம வாழ்க்கைக்குன்னு தனியாக நமக்குன்னு ஒரு சேமிப்பு இருக்கணும். அதனால் நீ செலவழித்தது போக மிச்சம் உள்ள தங்க காசுகளை நீ வீட்டுக்கு கொண்டு வந்து சேமித்து வச்சுக்கோ அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு அந்த சின்ன பையன் சொல்கிறான், அம்மா, நமக்கு தான் தினமும் கடற்கரையில் அந்த தாத்தா, அந்த பெரியவர் வந்து பார்த்தீங்கன்னா 24 தங்க காசுகள் கொடுக்குறாங்களே, நம்ம ஏமா அதை சேமித்து வைக்கணும்? நம்ம ஜாலியாக செலவழிச்சிட்டு சந்தோஷமாக இருக்கலாமாம்மா அப்படின்னு சொல்கிறான். அதுக்கு அவங்க அம்மா, நீ கண்டிப்பாக சேமித்து வச்சு தான் ஆகணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்ட அந்த சின்ன பையன், கண்டிப்பாக நாளையிலேருந்து நான் செலவு பண்ணது போக நான் கண்டிப்பாக அந்த மீதி உள்ள தங்க காசுகளை நான் வீட்டுக்கு கொண்டு வந்துடுறேம்மா, வந்து சேமித்து வைக்கிறேன் அப்படின்னு சொல்கிறான். இப்படியே காலமும் கடந்து போகுது. ஆனால் இந்த பையன் தினமும் போகிறான், கடற்கரையில் அந்த முதியவர்கிட்ட வாங்குறான், செலவழிக்கிறான், வீட்டுக்கு வெட்டியாக வரான். இதே மாதிரி தொடர்ந்து பண்ணிகிட்ருக்கான். காலங்களும் ஓடியே போயிட்டுருக்குது. அந்த சின்ன பையனாக இருக்கிறவனும் பெரிய பையனாகிறான். இந்த வயசுலேயும் கூட அவன் பழைய விஷயங்கள், சின்ன விஷயங்களை தான் திருப்பி செய்கிறான். அதே மாதிரி செஞ்சு இவனுக்கு அதை சேமிக்கணும் அப்படிங்கிற பழக்கமே இல்லாமல் போகுது. ஒரு நாள் இதே மாதிரி எல்லா தங்க காசுகளையும் செலவழிச்சிட்டு வெறும் கையோட வீட்டுக்கு வர்றான். வீட்டுக்கு வரும்போது பார்த்தீங்கன்னா அவங்க அம்மாவுக்கு உடம்பு ரொம்ப சரியில்லாமல் இருக்குது. ரொம்ப மோசமான நிலையில் இருக்கிறாங்க. ஆனால் அவன் அன்னைக்கு காலையில் வாங்கின எல்லா தங்க காசுகளையும் செலவழிச்சிட்டு வெறும் கையோடு தான் வீட்டுக்கு வந்திருக்கிறான். இப்போ யோசிக்கிறான், நம்ம சேமித்து வைக்காமல் இருந்தது எவ்வளோ பெரிய தப்புன்னு. அப்போ தான் முறையாக அவன் வந்து இப்படியே நேரம் போக அவங்க அம்மாவோட உடம்பு ரொம்ப மோசமான நிலைக்கு போகுது. இதை பார்த்த அந்த சின்ன பையன் அந்த அம்மாட்ட, அம்மா கொஞ்சம் பொறுத்துக்கோங்க, இந்த காலையில் வரைக்கும் கொஞ்சம் எப்படியாவது பொறுத்துக்கோங்க,
காலையில் விடிஞ்சதுக்கப்புறம் அதே கடற்கரையில் அதே பெரியவர் கண்டிப்பாக நமக்கு 24 பொற்காசுகளை நமக்கு கொடுப்பாரு. அதை வச்சு நம்ம வைத்தியம் பண்ணிக்கலாமா? நான் சேமிக்காமல் இருந்தது, 24 தங்க காசோட அருமை தெரியாமல் இருந்தது, எனக்கு இப்போ தான் அதை யோசிக்கிறேன், தயவு செஞ்சு கொஞ்சம் பொறுத்துக்கங்கம்மா அப்படின்னு சொல்லி ராத்திரி ஃபுல்லாக இவனும் அழுதுகிட்டே இருக்கான். விடிஞ்ச உடனே ராத்திரி ஃபுல்லாக தூங்காமல் விடிஞ்ச உடனே அடுத்த செகண்டே கடற்கரையை நோக்கி ஓடி அந்த பெரியவர் இருக்கிறான்னு பார்க்குறான். அங்கே அந்த பெரியவர் இல்லை. என்ன பண்ணனே தெரியாமல் ரொம்ப திகைச்சு போய் நிற்கிறான். பக்கத்தில் உள்ள கடைகள்கிட்ட விசாரிக்கிறான், குதிரை வண்டிக்காரங்கள்ட்ட விசாரிக்கிறான், எல்லா கடைகளையும் பார்க்குறான், எல்லா வீதிகள்லையும் தேடுறான், கடற்கரை ஓரத்தில் இருக்கிற எல்லா கடைகளையும் விசாரிக்கிறான். அப்படி ஒரு பெரியவர் வந்தாரா பார்த்தீங்களா அப்படின்னு சொல்லி நிறைய விசாரிக்கிறான். ஆனால் யாருமே அவரை பார்க்கலன்னு தான் சொல்கிறாங்க. அப்புறம்தான் அவளுக்கு தெரியுது, நம்ம இவ்வளோ தப்பு பண்ணியிருக்கிறோமே, நம்ம என்ன பண்ண போகிறோம், அம்மாவோட உடம்பும் இந்த அளவுக்கு மோசமாயிருச்சு, நம்ம என்ன பண்ண போகிறோன்னு தெரியாமல் அதே கடற்கரையில் அப்படி உறைஞ்சி போய் உட்காந்துட்டான். நண்பர்களே, நாமும் இதே போல தான் பல நேரத்தில் நம்ம வாழ்க்கையில் நமக்குன்னு கிடைக்கிற அந்த ஒரு 24 மணி நேரத்தை நம்ம தேவையில்லாத விஷயங்களையும் பொழுதுபோக்குகளையும் நம்ம செலவழித்து நம்மளோட நேரத்தோட அருமையை நம்ம புரியாமல் இருக்கிறோம். இதே சின்ன பையனுக்கு வந்த நிலைமை உங்களுக்கு பல நேரத்தில் இதே விஷயங்கள் வந்திருக்கும். ஒரு 5 நிமிஷம் நம்ம முன்னே வந்திருந்தா காப்பாற்றிருக்கலாமே, ஒரு 5 நிமிஷம் நம்ம டைம் இருந்தால் இதை செஞ்சுருக்கலாமே, அதை செஞ்சுருக்கலாமே அப்படின்னு நிறைய சூழ்நிலைகளில் நீங்கள் யோசிச்சிருப்பீங்க. நேரத்தோட அருமை என்னன்னு நீங்கள் கண்டிப்பாக தெரிஞ்சிருப்பீங்க. நண்பர்களே, இந்த கதையில் வர்ற மாதிரி 24 தங்க காசுகள் மாதிரி தான் நமக்கு கிடைக்கிற ஒரு நாளில் கிடைக்கிற 24 மணி நேரம் அப்படிங்கிறத நீங்கள் யூட்டிலைஸ் பண்ணி உங்களோட வாழ்க்கையிலையும் உங்களுடைய முன்னேற்றத்துக்கும் உங்களுடைய பொருளாதார நிலையில் உயர்றதுக்கும் நீங்கள் வாழ்க்கையில் சாதிக்கிறதுக்கும் அந்த 24 மணி நேரத்தை நீங்கள் பெர்ஃபெக்டாக யூஸ் பண்ணுங்கள். நண்பர்களே, வாழ்க்கையில் சாதித்த பெரிய அளவில் பணக்காரங்களாக இருக்கிற பெரிய அளவில் உயர்ந்திருக்கிற மனிதர்களை பார்த்தீங்க அப்படின்னா இந்த நேரத்தோட அருமை தெரிஞ்சவங்களாக தான் இருப்பாங்க. நீங்களும் கண்டிப்பாக உங்களோட நேரம் இனிமேல் வீணாக்க மாட்டீங்க அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையில் இந்த பதிவை நான் முடிக்கிறேன். நண்பர்களே, இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். நம்ம சேனலுக்கு புதுசாக வர்றீங்க அப்படின்னா ஒரு லைக் பண்ணுங்கள், ஒரு ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு உங்களோட மேலான கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க. மற்றும் ஒரு நல்ல ஒரு உத்வேகமூட்டும் பதிவோட ஒரு சின்ன கதையோட உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங், தேங்க்ஸ் அலாட்.